ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் கிராமத்தில் உள்ள பந்தீஸ்வரர் கோவில் மகா பெரியகுண்டம் விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கோவில் வழக்கப்படி தனது குடும்பத்தினர் தலைமையில் சுவாமி ஊர்வலம் நடத்தப்படும் என்றும் தங்களது குடும்பத்தினருக்கு தான் முதல் மரியாதை வழங்கப்படும் என்றும் கூறிய மனுதாரர் அந்த வகையில் தனக்கு முதல் மரியாதை வழங்க உத்தரவிடக் கோரினார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. பல கேள்விகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே முதல் மரியாதை தான் என்று நீதிபதி தெரிவித்தார். கோவில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்கள் என காட்ட முயற்சிக்கின்றனர் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி, விழாக்கள் நடத்தும் நோக்கத்தையே அது வீழ்த்தி விடுகிறது என வேதனை தெரிவித்தார். இதுபோன்ற மரபுகள் சமத்துவத்திற்கு எதிரானது என்றும் கடவுள் முன் அனைவரும் சமம் என்றும் நீதிபதி கூறினார். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை போன்ற விஷயங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முடித்து வைத்தார். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் பர்கூர் கிராமத்தில் உள்ள பந்தீஸ்வரர் கோவில் மகா பெரிய குண்டம் விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கோவில் வழக்கப்படி தனது குடும்பத்தினர் தலைமையில் சுவாமி ஊர்வலம் நடத்தப்படும் என்றும் தங்களது குடும்பத்தினருக்குத்தான் முதல் மரியாதை வழங்கப்படும் என்றும் கூறிய மனுதாரர் அந்த வகையில் தனக்கு முதல் மரியாதை வழங்க உத்தரவிடக் கோரினார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. பல கோவில்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே முதல் மரியாதை தான் என்று நீதிபதி தெரிவித்தார். கோவில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்கள் என காட்ட முயற்சிக்கின்றனர் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி, விழாக்கள் நடத்தும் நோக்கத்தையே அது வீழ்த்தி விடுகிறது என வேதனை தெரிவித்தார். இதுபோன்ற மரபுகள் சமத்துவத்திற்கு எதிரானது என்றும் கடவுள் முன் அனைவரும் சமம் என்றும் நீதிபதி கூறினார். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை போன்ற விஷயங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முடித்து வைத்தார். அண்மை செய்தி. கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் கிராமத்தில் உள்ள பந்தீஸ்வரர் கோவில் மகா பெரியகுண்டம் விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கோவில் வழக்கப்படி தனது குடும்பத்தினர் தலைமையில் சுவாமி ஊர்வலம் நடத்தப்படும் என்றும் தங்களது குடும்பத்தினருக்குத்தான் முதல் மரியாதை வழங்கப்படும் என்றும் கூறிய மனுதாரர் அந்த வகையில் தனக்கு முதல் மரியாதை வழங்க உத்தரவிடக் கோரினார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. பல கோவில்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே முதல் மரியாதை தான் என்று நீதிபதி தெரிவித்தார். கோவில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்கள் என காட்ட முயற்சிக்கின்றனர் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி, விழாக்கள் நடத்தும் நோக்கத்தையே அது வீழ்த்தி விடுகிறது என வேதனை தெரிவித்தார். இதுபோன்ற மரபுகள் சமத்துவத்திற்கு எதிரானது என்றும் கடவுள் முன் அனைவரும் சமம் என்றும் நீதிபதி கூறினார். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை போன்ற விஷயங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முடித்து வைத்தார்.